بسم الله الرحمن الرحيم ஆம், இப்பொழுது எங்களுக்கு முன்னால் உரையாற்ற இருப்பவர் மஹரகம கஃபூரியா அரபிக் கல்லூரியின் முதல்வரும் அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமாவின் பொதுச் செயலாளருமான அஷேக் MMA முபாரக் மதனி அவர்களை அன்போடு மாற்று மதத்தவர்களுடனான சமூக உறவுகள் என்ற தலைப்பிலே உரையாற்ற வருமாறு அழைக்கின்றேன். السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدا عبده ورسوله اللهم صل وسلم وبارك على عبدك ورسولك نبينا محمد وآله وأصحابه وأتباعه أجمعين. أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه العزيز وهو أصدق القائلين أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الناس إنا خلقناكم من ذكر وأنثى وجعلناكم شعوبا وقبائل لتعارفوا إن أكرمكم عند الله يتقاكم إن الله عليم خبير. இந்த மகாநாட்டுக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கும் என்னுடைய சகோதர நண்பர் அகில இலங்கை அன்சாரு சுன்னாவின் பொதுத் தலைவர் அஷேக் அபூபக்கர் சித்திக் மதனி அவர்களே, மேடையில் வீற்றிருக்கும் ஏனைய அஷேக் வதூத் ஜிப்ரி அவர்களே, ஷேக் நௌஃபர் கஃபூரி அவர்களே, அஷேக் முஜீபுர் ரஹ்மான் அவர்களே, ஏனைய சகோதரர்களே, இந்த விழாவில் கலந்து பயன்பெற வேண்டும் என்று ஆங்காங்கே நின்று கொண்டும் உறங்கிக் கொண்டும் இருந்து கொண்டும் சத்தங்களை கேட்டு இன்புற்று கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளே, இந்த விழாவை காண்கின்ற பொழுது இதற்கு முன்னர் நடந்து முடிந்த பழைய பல விழாக்களை நான் என் கண் முன்னால் கொண்டு வந்து பார்க்கிறேன். ஒரு காலத்தில் அன்சாரு சுன்னா அல் முஹம்மதியாவின் ஒரு மகாநாடு அவர்களுடைய இந்த பள்ளிவாசலில் உள்ளே நடந்தது. பின்னர் ஓரளவு சகோதரர்களின் வருகையை அவதானித்து அப்பள்ளியின் முன்றலில் நடைபெற்றது. அதை அடுத்து நடைபெற்ற மாநாடு நாங்கள் உட்கார்ந்திருக்கும் இடத்தை விட சற்று பின்னால் ஓரிடத்தில் நடைபெற்று முடிந்தது. இன்று இந்த விழாக்கோளம் மாபெரியதோர் சனத்திரளோடு இவ்விடத்திலே நடைபெறுவதை பார்த்து அல்லாவை போற்றுகின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். மக்களுக்கு இப்பொழுது
சன்மார்க்க தெளிவு வந்து மென்மேலும் தெளிவு பெற வேண்டும் என்பதனால் இத்தகைய விழாக்களுக்கு சாரியாக முண்டியடித்து கொண்டு வருவதை பார்க்கிறோம். ஆண்கள் வருகின்ற பொழுதும் அப்பக்கம் போக வேண்டாம் என்று தடுத்தவர்கள் நாங்கள் உங்களை அழைத்து வர தயாராக இருக்கின்றோம் என்று சொல்லும் அளவுக்கு தீனின் பற்று மக்கள் உள்ளத்தில் இடம் பெற்றிருப்பதை பார்த்து மகிழ்ச்சி அடைகின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். அழகான நல்ல தலைப்புகளில் ஆற்றப்படும் உரைகள் எங்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் செயல்படுத்துவதற்கேற்ற முறையில் அமையுமாறு அல்லாஹ்விடம் முதற்கண் துஆ செய்து கொள்ளுகின்றேன். அன்பின் சகோதரர்களே, உலகத்தில் வாழும் மக்கள் எல்லோரும் ஆதமின் மக்கள் என்று நாங்கள் பேசிக்கொள்ளுகிறோம். எந்த சாதியை, சமயத்தை, நாட்டை, நிறத்தை, குலத்தை கொண்டவர்களாயிருந்தாலும் எல்லோரும் ஆதமின் மக்கள். ஆதம் களியால் படைக்கப்பட்டவர் என்று நம்புகின்றோம். இந்த நிலையில் மனிதன் என்ற இந்த இனம் எப்பொழுதும் எல்லோரோடும் சேர்ந்து பழகும் ஒரு உயர்ந்த குணத்தை உள்ளவனாக அல்லாஹ்வால் படைக்கப்பட்டான். அதனால் தான் மனிதனை சேர்ந்து பழகும், சேர்ந்து வாழும் பிராணி என்று கூட சொல்லுகின்றார்கள். அவனை சேர்ந்து வாழும் சமூக பிராணி என்று அழைக்கிறார்கள். நாம் வாழக்கூடிய மனித சமூகத்தின் மத்தியில் பல்லின மக்கள் வாழுகிறார்கள், பல மதங்களை பின்பற்றுகிறார்கள். ஒட்டுமொத்தமாக எல்லோரும் மனிதர்கள் என்ற உணர்வோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நிறம் வேறுபட்டாலும், குணம் வேறுபட்டாலும், மொழி வேறுபட்டாலும் எல்லோரும் மனித சகோதரர்களாக வாழுகின்றார்கள். இந்த மனித சமூகத்துக்கு வழிகாட்டுவதற்கு அனுப்பப்பட்ட நபிமாரின் போதனைகளை ஏற்றவர்கள் நல்வழி சென்றார்கள். அதனை புரிந்து கொள்ளாதவர்கள் தீய வழியில் சென்றடைந்து விட்டார்கள். எது எப்படி இருந்தாலும் குலமாகவும் கோத்திரமாகவும் படைக்கப்பட்ட மனிதர்கள் பரஸ்பரம் புரிந்துணர்வோடு நடக்க வேண்டும் என்பது அல்லாஹ்வின் விருப்பமாகும். சூரத்துல் ஹுஜராத்தின் 13வது வசனத்தை எடுத்து பாருங்கள். யா அய்யுஹன் நாஸ் இன்னா ஹலக்னாக்கும் மின் ذكரின் வ உன்ஸா வஜஅல்னாக்கும் ஷுஊபன் வ கபாயில லிதஆரஃபு. மனிதர்களே, உங்களை நாம் ஒரு ஆணிலிருந்தும் பெண்ணிலிருந்தும் படைத்தோம். மேலும் உங்களை நாம் கிளைகளாகவும் கோத்திரங்களாகவும் ஆக்கினோம். ஏனென்றால் நீங்கள் பரஸ்பரம் புரிந்துணர்ந்து கொள்ள வேண்டும், அறிமுகமாகிக் கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. இவ்வாறு தெரிந்தறிந்து உணர்ந்து புரிந்து கொள்ளும் நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சி நடந்தால் இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும், நிச்சயமாக உங்களில் அல்லாஹ்விடம் கண்ணியத்துக்குரியவர்கள் யாரென்றால் அல்லாஹ்வை அஞ்சி நடப்பவர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பிரகடனப்படுத்தியிருக்கின்றான். மனிதன் என்ற ரீதியில் மாறுபட்ட குணநலங்கள் இருக்கலாம், வேறுபட்ட மொழிகளோடு நாங்கள் வாழலாம். இப்படியாக எல்லாம் பல்லினங்களோடும் பல குணங்கள் கொண்டவர்களோடும் இருக்கின்ற நாங்கள் எங்களை புனித தீனுல் இஸ்லாத்தை பெற்றுக்கொண்ட சிறப்பானவர்கள் என்றும் சொல்லிக் கொள்ளுகின்றோம். எங்களுடைய தீனை நாங்கள் பெற்றதால் மாத்திரம் சிறப்படைய முடியுமா? அல்லது இந்த தீனை செயல்படுத்துவதன் மூலம், இந்த தீனின் ஒளியை மற்றவர்களுக்கு எட்டச் செய்வதன் மூலம் நாங்கள் சிறப்படைந்தவர்களாக முடியுமா என்பதே இன்றுள்ள கேள்வியாகும். பல்லின மக்கள் வாழுகின்ற இந்த நாட்டிலே நாங்கள் சுமந்திருக்கும் இந்த தீனின் ஒளியின் அந்த தூதுத்துவம் மற்றவர்களை சென்றடைந்திருக்கிறதா என்று நாங்கள் பார்க்க வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கிறது. எப்போதும் ஒரு சமூகத்தின் செயல்பாடும் அதனுடைய சண்டை சச்சரவுகளும் பிற சமூகத்தவருக்கு
இந்த தீனின் ஒளி சென்றடையாமல் தடையாக அமைந்து விடுவதையும் பார்க்கிறோம். நாங்கள் நடுநிலைமை வைக்க வேண்டிய சமூகத்தவர்கள், மறுமையில் மற்றவர்களுக்கு சாட்சியம் சொல்ல வேண்டிய சமூகத்தவர்கள். எங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படித்தான் படைத்திருக்கின்றான். அவ்வாறு அமைத்து தந்த அல்லாஹ்வின் நாட்டம் நிறைவேறும் வண்ணம் எங்களை நாங்கள் ஆக்கி வைத்திருக்கின்றோமா என்பதே எங்கள் முன் வர வேண்டிய கேள்வியாக இருக்கிறது. நாங்கள் யார்? நாங்கள் யார் என்று பார்க்கின்ற பொழுது குர்ஆனின் 2வது அத்தியாயம் பின்வருமாறு சொல்லுகிறது: وَكَذَلِكَ جَعَلْنَاكُمْ أُمَّةً وَسَطًا لِتَكُونُوا شُهَدَاءَ عَلَى النَّاسِ وَيَكُونَ الرَّسُولُ عَلَيْكُمْ شَهِيدًا. அவ்வாறே உங்களை ஏனே சமூகத்தவர்களுக்கு முன்மாதிரியான சமூகமாக நாம் அமைத்து அவர்களுக்கு நீங்கள் அந்த மனிதர்களுக்கெல்லாம் சாட்சியம் சொல்லுகின்றவர்களாய் அமைய வேண்டும். உங்களுடைய பணியை நீங்கள் செய்துவிட்டீர்கள் என்பதற்கு சாட்சியாக உங்களுடைய தூதர் அமைய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடுதான் உங்களை நாம் நடுநிலைமை வாய்ந்தோர் சமூகமாய் ஆக்கியிருக்கின்றோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான். இப்படியாக அமைத்த அல்லாஹ் மனிதனுக்கு வழிகாட்டுவதற்காக காலத்துக்கு காலம் அனுப்பி வைத்த பல்வேறு மதங்கள் எல்லாம் தூர்ந்து அழிந்து மறைந்து இல்லாமல் போய்விட்டதன் பின்னால் கியாமன் வரை நிலைத்து நிற்கும் தீனாகிய புனித தீனுல் இஸ்லாத்தை எங்களுக்கு அருளினான். இந்த தீனுல் இஸ்லாத்தை பெற்றவர்கள் அதனை இஸ்லாமிய முறையில், இஸ்லாம் கூறிய வழிமுறையில் எடுத்து நடந்து மற்றோரையும் கவரும் வண்ணம் அமைத்து கொண்டார்களா என்று அவர்கள் பார்க்க வேண்டும். பிற சமூகத்தவர்கள் மத்தியில் வாழ்கின்ற நாம் எங்களுடைய தீனின் பெருமதியை விளங்கி நாம் நடந்து கொள்ள கடமைப்படுகிறோம். பல்லின மக்கள் மத்தியில் அவர்களுக்கு எங்களுடைய தீனின் உயர்ந்த நல்லம்சங்களை விளங்கும் வண்ணம் நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும். நாங்கள் அவர்களோடு இணங்கி நடப்பதென்பதன் பொருள் அவர்களுடைய வணக்க வழிபாடுகளில் சேர்ந்து சம்பந்தப்படுவது என்பது அல்ல, அல்லது எங்களுடைய வணக்க வழிபாடுகளை விட்டு கொடுப்பது என்பதும் அல்ல. மனிதாபிமான ரீதியில் ஆதமின் மக்கள் என்ற அடிப்படையில் உள்ள மனிதாபிமான அந்த உணர்வோடு நடக்க வேண்டும் என்பதே பிற சமூகத்தவர்களோடு நல்லிணக்கத்தோடும் சகவாழ்வோடும் புரிந்துணர்வோடும் நடந்து கொள்ள வேண்டும் என்ற வார்த்தை எங்களுக்கு காட்டிக் கொண்டிருக்கிறது. அப்படி நாங்கள் நடந்த ஒரு காலம் இருந்தது. எங்களுடைய இடங்களை நாங்கள் வழிபட்டு நடந்த வணக்க ஸ்தலங்களை, பள்ளிவாசல்களை கண்ணிய பார்வையோடு பார்த்ததோர் காலம் இருந்தது. களிமாவை மொழிந்த மக்களை உயர்ந்த கண்ணோடு பார்த்த ஒரு காலம் இருந்தது. கொடுக்கல் வாங்கலிலே பொருள்களுக்கு நம்பிக்கையோடு நடக்கும் உத்தமர்களாக போற்றப்பட்ட காலம் ஒன்றிருந்தது. இன்று அவை எங்களோடு இருக்கின்றதா அல்லது எங்களை விட்டும் தூரப்பட்டு கொண்டே இருக்கின்றதா என்ற கேள்வியை நாங்கள் முன்னால் எடுத்து அலசி பார்க்க வேண்டும். நாம் ஏற்றிருக்கும் இந்த தீன் மற்ற தீன்கள் எல்லாவற்றை விடவும் மேலோங்கி நிற்கக்கூடிய ஒன்று என்பதை பல இடங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எடுத்துச் சொல்லி இருக்கின்றான். ஹுவல்லதி அர்ஸல ரசூலஹு பில் ஹுதா வ தீனில் ஹக் லியுظஹிரஹு அலத் தீனி குல்லிஹி வலவ் கரிஹல் முஷ்ரிகூன். வேறொரு இடத்திலே வலவ் கரிஹல் காஃபிரூன். அவன் தான் சத்திய தீனை தந்தனுப்பியவன், நேர்வழியை தந்து சத்திய தீனையும் கொடுத்து தன்னுடைய தூதரை அனுப்பி வைத்தவன். அவர் கொண்டு வந்த இந்த சத்திய வழி, அன்னார் கொண்டு வந்த இந்த தீன் முஷ்ரிக்குகள் காவிர்கள் வருத்த நிலையிலும் கூட மேலோங்கிக் கொண்டே இருக்கும் என்ற கருத்தை தான்
அந்த வசனம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. எப்பொழுது இந்த தீனின் உயர்ச்சியும் வளர்ச்சியும் இருந்தது என்றால் அது அந்த தீனை சுமந்தவர்கள் அதனை பின்பற்றிய காலத்தில் காணப்பட்டு வந்தது. நாங்கள் இலங்கை வரலாற்றை பார்க்கிறோம். இந்த நாட்டிலே வந்து காலடி வைத்தவர்கள் தாயிகளாக வரவில்லை. ஆனால் அவர்களுடைய செயல்பாடுகள் தாவாவாக அமைந்தது. வியாபாரிகளாக வந்த அரேபியர்கள் கடலோரமாக இறங்கி வியாபாரங்களை செய்து கொண்டிருந்த நேரத்திலே அவர்களிலே காணப்பட்ட நேர்மையும் ஒழுக்கமும் கற்பை பேணும் உயர்ந்த குணமும் காவிர்களாக இந்த நாட்டிலே வாழ்ந்த சுதேசவாசிகளை அப்படியே கவர்ந்ததன் காரணமாகத்தான் அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை அந்த வெளிநாட்டிலிருந்து வந்த அந்த வெளிநாட்டவர்களாக வந்து சேர்ந்த அரேபியருக்கு வியாபாரிகளுக்கு திருமணம் செய்து கொடுத்தார்கள் என்று வரலாற்றிலே பார்க்கிறோம். திருமணம் செய்தார்கள், இனவிருத்தி செய்தார்கள் என்ற பெயரோடு நிற்காமல் நாட்டிலே மரியாதையோடும் கண்ணியத்தோடும் இருந்தார்கள் என்பதையும் இந்த நாட்டு வரலாறு எங்களுக்கு சொல்லுகிறது. இங்கு வந்து இறங்கியவர்கள் வியாபாரத்திலே நேர்மையோடு நடந்து கொண்டார்கள். இணை வைத்து வணங்கியவர்களை திட்டவோ ஏசவோ இல்லை. ஆனால் நீங்கள் வணங்குகின்றதை வணங்குவோர் அல்ல, எங்களுக்கு ஒரு வணக்க முறை இருக்கிறது என்பதை செய்து காட்டினார்கள். அதை பார்த்து மற்றவர்கள் கலிமாவை மொழிந்து இந்த தீனை ஏற்றார்கள் என்றுதான் வரலாறை நாங்கள் படிக்கிறோம். எனவே அன்பின் சகோதரர்களே, மாற்று மத சகோதரர்களோடு நாங்கள் இந்த நாட்டிலே வாழுகிறோம். ஏனைய நாடுகளுக்கு முற்றிலும் வேறுபட்ட நிலையில் ஹக்கானதும் பாத்திலானதுமாக உள்ள பல சமயங்கள் இந்த நாட்டிலே இருக்கின்றன. இஸ்லாம் இங்கு இருக்கிறது, அதை நாங்கள் ஹக்கான தீனாக ஏற்றிருக்கும் அதே நேரத்தில் அதற்கு மாற்றமான தீன்களையும் பின்பற்றும் மக்கள் இருக்கிறார்கள். ஏதோ ஒரு வழியில் அவர்கள் பின்பற்றும் அந்த மார்க்கத்தின் ஒழுக்க விழுமியங்களை அவர்கள் பின்பற்றி வந்ததன் காரணமாகவோ என்னமோ ஒழுக்க சீர்கழிவுகள் அவ்வளவாக தலை தூக்காத நிலையில் தான் இருந்து கொண்டிருக்கிறது. மார்க்க முரண்பாடான விஷயங்களாகவே இந்த நாட்டில் உள்ள சகல சமயங்களும் அந்த ஒழுக்க சீரழிவுகளை மதிக்கிறார்கள். விபச்சாரம், குடி, சூது, ஏமாற்று, மோசடி போன்ற விஷயங்கள் அனைத்தையுமே அவர்கள் நிராகரித்து வாழுகின்றார்கள், மறுக்கிறார்கள். ஒரே ஒரு இடத்தில் தான் நாங்களும் அவர்களும் முரண்பட்டுக் கொள்ளுகிறோம். வணக்க வழிபாடுகள் என்று வருகின்ற பொழுது அங்கு தௌஹீதும் இஹ்லாஸும் இத்திபாவும் சுன்னாவை பின்பற்றும் வழிமுறையும் எங்களிடம் மாத்திரமே இருக்கிறது. இந்த வகையில் நாங்கள் அவர்களை விட்டும் வேறுபடுகின்றோம். இப்படி வேறுபட்டு நிற்கும் நாங்கள் எங்களுடைய தீனை முற்றிலும் பின்பற்றி நடந்தால் நிச்சயமாக எங்களுடைய தீனின் தூது, அதனுடைய செயல், அதனுடைய சிறப்பு அவர்களை சென்றடையவே செய்யும். இஸ்லாத்தை ஏற்க விரும்பும் சகோதரர்கள் எத்தனையோ பேர், சகோதரிகள் எத்தனையோ பேர் பல்வேறு சந்தர்ப்பங்களில் சந்திக்கின்ற நேரத்திலே அவர்கள் கேட்கும் ஒரு கேள்வி இருக்கிறது. அதுதான், குர்ஆனை உங்களுக்கு மாத்திரமே வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள், ஏன் எங்களுக்கு தராமல் இருக்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள். நான் சற்று முன்பு எங்களுடைய தலைவர் அவர்களிடம் கூட கேட்டேன். இந்த நாட்டு பெரும்பான்மை மக்களின் மொழியில் அன்சார் சுன்னா மொழிபெயர்த்துக் கொண்டிருக்கும் அல் குர்ஆனின் மொழிபெயர்ப்பு கூடிய சீக்கிரம் அது வெளியே வர வேண்டும். அதன் மூலம் தான் எங்களுடைய ஒரு பொறுப்பு நீங்கி விடுகிறது. மற்றவர்கள் கேட்கிறார்கள். நேற்று மாலை என்னிடம் ஒரு முஸ்லிம் அல்லாத ஒரு சகோதரி சிங்கள மொழியிலான மொழிபெயர்ப்பொன்றை கேட்டு அனுப்புகின்ற நேரத்தில்
என்னிடம் அந்த மொழிபெயர்ப்பொன்று இல்லாமல் நான் மிகவும் துக்கப்பட்டேன். இருந்தாலும் காசு கொடுத்தாவது வாங்கி கொடுக்கலாம் என்ற தைரியத்தில் நான் ஒன்று அனுப்பி வைக்கின்றேன் என்ற தகவலை மாத்திரம் அனுப்பி வைத்தேன். ஏனென்றால் இன்று மக்கள் உண்மையை அறிய விரும்பி முன் வந்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே நாங்கள் எங்களுடைய தீனை எடுத்துச் சொல்வதற்கான மொழிவளம் இல்லாதவர்களாக அந்த தீனை எங்களுடைய தீனை அவர்களுடைய மொழியில் சமர்ப்பிப்பதற்குரிய சக்தியும் இல்லாதவர்களாய் இருந்து கொண்டிருக்கிறோம். பிரமத சகோதரர்களோடு புரிந்துணர்வு கொள்வதற்கு முன்பதாக எங்களுடைய தீன் இதுதான் என்பதை எடுத்து நாங்கள் செயல்படுத்துவதற்கான சக்தியை வளத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். நாங்கள் சமீப காலமாக இலங்கையில் உள்ள JHU என்ற அரசியல் கட்சி உங்கள் எல்லோருக்கும் தெரியும். அதனோடு மாதம் பேச்சுவார்த்தைகள் நடாத்தி கொண்டிருக்கிறோம். பல பிரச்சனைகள் பற்றி பேசியிருக்கிறோம். உண்மையிலே அவர்கள் எங்களை, அந்த சமூகத்தவர்கள் எங்களை பிழையாக விளங்கிக் கொள்வதற்கு நாங்களே காரணமாக இருக்கிறோம் என்று தெரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. அந்த ஒரு சந்தர்ப்பத்தில் கூறப்பட்ட சில குறிப்புகளை இங்கு சொல்லிவிட்டு நான் என்னுடைய விஷயத்துக்கு வருகிறேன். அவர்களில் ஒருவர் சொன்னார், உங்களுடைய முஸ்லிம் பாடசாலைகளுக்கு நாங்கள் பரிசளிப்பு விழாக்களில் கலந்து கொண்டு அல்லது பொதுவான ஒரு அரங்கில் பரிசுகள், சன்மானங்கள், சான்றிதழ்கள் வழங்குகின்ற நேரத்தில் உங்களுடைய பிள்ளைகள் மாத்திரம் வந்து பறித்து கொண்டு ஓடுவது போன்று எடுத்துக்கொண்டு ஓடிவிடுகிறார்கள். தேங்க்யூ என்றோ அல்லது ஸ்தூதி என்றோ ஒரு வார்த்தையாவது சொல்லாமல் இவர்கள் செல்லுகிறார்களே, இதையாவது நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு பழக்கி கொடுக்க கூடாதா என்றவர்கள் கேட்டார்கள். அதே போன்ற ஒரு சமயம் அவர்கள் எங்களோடு கதைத்துக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் எல்லாவற்றுக்கும் நீங்கள் குர்ஆன் என்கிறீர்கள், ஹதீஸ் என்கிறீர்கள். சற்று முன்னர் நீங்கள் பேசுகின்ற பொழுது சொன்னீர்கள், முஸ்லிம்கள் எந்த பிரச்சனையையும் குர்ஆனிலே எடுத்துக் கொள்வார்கள், ஹதீஸிலே எடுத்துக் கொள்வார்கள் என்று சொன்னீர்கள். உங்களுடைய குர்ஆனை நீங்கள் தானே வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள், எங்களுக்கு கொண்டு தரக்கூடாதா என்று கேட்டார்கள். அந்நேரத்தில் உண்மையிலே வெட்கப்பட்ட நாங்கள் அடுத்த அமர்வின் பொழுது குர்ஆனின் ஒரு பகுதி மொழிபெயர்ப்பை கொண்டு போய் கொடுத்தோம். இப்படியாக அந்த சமூகத்தவர்கள், அது எந்த சமயத்தை பின்பற்றுவர்களாக இருந்தாலும் சரி, முஸ்லிம்கள் அல்லாதவர்கள் எல்லோரும் எங்களிடம் எதிர்பார்ப்பது எங்களுடைய தீனின் உண்மை நிலையை, யதார்த்த நிலையை. அதை எடுத்து நடந்தவர்கள் ஒரு காலத்தில் முதலாளிகள் என்று சொல்லப்பட்டார்கள். முஸ்லிம் சமூகத்தவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பட்டம் அதுவாக இருக்கிறது. பெரும்பான்மை சமூகத்தவர்கள் நம்பி ஏதேனும் ஒன்றை அமானிதமாக வைக்கும் இடமாக முஸ்லிம் தனவந்தர்களையும் செல்வந்தர்களையும், அப்படியும் இல்லாவிட்டால் ஒரு சாதாரண மனிதரையும் நம்பி கொடுக்கும் இடமாக அவர்களை முதலாளி என்று அருமையாக பெருமையாக சொன்னதோர் காலம் இருந்தது. அந்த பேர் இப்பொழுது எங்களிடம் இருக்கிறதா, இழந்து விட்டோமா என்று கொஞ்சம் சிந்தித்து பார்க்குமாறு நான் அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். அன்பின் சகோதரர்களே, எங்களுக்கென்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்திருக்கக்கூடிய ஒரு சிறப்பு, இந்த நாட்டிலே இஸ்லாத்தை எடுத்து செய்வதற்கான வாய்ப்புகளை தந்திருக்கின்றான். இவை எங்களை விட்டும் நீங்கி செல்லாமல் துஆ கேட்பது எங்களுடைய கடமை. அருமை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுதும் கேட்டார்கள், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் ஸவாலி நிஅமதிக வ தஹவ்வுலி ஆஃபியதிக வ ஃபுஜாத்தி நிக்மதிக என்று கேட்டார்கள். உன்னுடைய நியமத்துகள் மாறிவிடக்கூடிய நிலை வந்துவிடக்கூடாது என்று நான் உன்னிடம் துஆ கேட்கின்றேன் என்று அவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். எனவே எங்களுக்கு இருக்கும் இந்த சூழல், இந்த அமைப்பு, இந்த வசதிகள் எங்களை விட்டும் நீங்காமல் இருக்க வேண்டுமாயிருந்தால்
மாற்று மத சகோதரர்களோடு புரிந்துணர்ந்து நடந்து கொள்வதில் தான் அது இருக்கின்றது என்பதை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். நாங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் கட்டளையை ஏற்றுக்கொண்டவர்கள். அந்த கட்டளை மனித இனத்துக்கு விமோசனத்தை தரக்கூடிய கட்டளை என்று சொல்லுகிறோம். இது மற்ற சமூகத்தவர்களுக்கும் சென்றடைய வேண்டும் என்ற கவலையோடு நாங்கள் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு இணை வைப்பதோடு மாத்திரம் இருந்து கொள்ள அல்லாஹ் சொல்லவில்லை. இணை வைக்க கூடாது என்று சொன்னதோடு மாத்திரம் அல்லாஹ் இருக்கவில்லை. மனிதாபிமானமாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டிய அம்சங்கள் இருக்கின்றன என்று பின்வருமாறு அவன் சொல்லுகின்றான். வஅபுதுல்லாஹ் வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ. நீங்கள் அல்லாஹ்வை மாத்திரமே வணங்குங்கள், யாதொன்றையும் அவனுக்கு இணை வைக்க வேண்டாம். வபில் வாலிதைனி இஹ்சானா. உங்கள் இரண்டு பெற்றோருக்கு நீங்கள் உபகாரமாக நடந்து கொள்ள வேண்டும். வபிதில் குர்பா. உங்களை நெருங்கிய உறவினர்களுக்கு, வல் யதாமா ஏழை அனாதைகளுக்கு, வல் மசாக்கீன் ஏழைகளுக்கு, வல் ஜாரிதில் குர்பா அண்டையில் உள்ள உறவினர்களுக்கு, வல் ஜாரில் ஜுனுபி பக்கத்திலே உள்ள அண்டை வீட்டவருக்கு, வஸ்ஸாஹிபி பில் ஜம்பி பக்கத்திலே உள்ள அண்டவர் அல்லாதவர்களுக்கு, வப்னு சபீல் மேலும் வழிப்போக்கருக்கு, வமா மலக்கத் ஐமானுக்கும் உங்கள் கரங்கள் ஹலாலாக பெற்றுக்கொண்டவர்களுக்கு ஆகிய இவர்களுக்கெல்லாம் நீங்கள் உபகாரம் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். முதலாவது பகுதி அல்லாஹ்வோடு உள்ளது. அவனுக்கு ஏகத்துவம் கற்பிக்க வேண்டும், எந்த ஒன்றையும் இணை வைக்கலாகாது என்று சொன்ன அல்லாஹ் உங்களுடைய பெற்றோருக்கு நீங்கள் உபகாரமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை சொல்லி இருக்கின்றான். இந்த இடத்திலே ஓர் அவதானம் எங்களுக்கு தேவை. உங்களுடைய பெற்றோர் முஃமினாக இருக்கலாம், முஃமின் அல்லாதவர்களாக இருக்கலாம். அவர்களுக்கு நீங்கள் பணிவிடை செய்வதிலும் உபகாரம் செய்வதிலும் உங்களுடைய மனிதாபிமான குணத்தை வெளிப்படுத்தியே தீர வேண்டும். அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய தாயார் அன்னாரை பார்ப்பதற்காக வந்தபொழுது அவர்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் போய் சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், என்னுடைய தாய் முஷ்ரிக்காக இருக்கிறார், என்னை பார்ப்பதற்காக வந்திருக்கிறாள், நான் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டபொழுது, சிலி உம்மகி, உன்னுடைய தாயோடு நீ சேர்ந்து நடக்க வேண்டும், உபகாரமாக நடக்க வேண்டும் என்று சொல்லி அனுப்பி வைத்தார்கள். எங்களிலே எத்தனையோ பேர் இஸ்லாத்தை ஏற்று வந்த சகோதர சகோதரிகள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நாங்கள் இந்த உபதேசங்களை சொல்ல வேண்டும். உன்னுடைய பெற்றோருக்கு நீ உதவியாக உபகாரமாக இருந்து கொள்ள வேண்டும். இஸ்லாத்தின் அரும் குணங்களை அவர்கள் கவரும் வண்ணம் நீ நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அவர்களுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க கடமைப்படுகின்றோம். அவ்வாறேதான் பக்கத்து வீட்டில் உள்ளவர்கள் முஃமின்கள் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு சொல்லவில்லை. இந்த வகையில் பக்கத்திலே உள்ளவர்கள் உறவினராக இருந்து, பெற்றோராக இருந்து, காபிராக இருந்தால் இந்த நிலையிலே என்ன செய்ய வேண்டும் என்பதை எனக்கு முன் உரையாற்றிய சகோதரர் அப்துல் வதூத் ஹஸ்ரத் அவர்களுடைய பேச்சிலே நாங்கள் கேட்டோம். பெற்றோர் உங்களை ஷிர்க் செய்வதற்காக அழைத்தால் அந்த இடத்திலே நீங்கள் வழிபடக்கூடாது. அதுவல்லாமல் பெற்றோர் என்ற வகையில் நீங்கள் உங்கள் கடமைகளை செய்ய வேண்டும் என்பதைத்தான் அவர்கள் எங்களுக்கு எடுத்து காட்டினார்கள். மற்ற சமூகத்தவர்களோடு நடந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் அனந்தம் இருக்கின்றன. இவை ஒவ்வொன்றையும் சொல்வதாக இருந்தால் அதற்குரிய நேரங்கள் போதாமல் போய்விடும் என்பது திட்டமானதாகும். அந்த வகையில் நான் இந்த இடத்திலே சில விஷயங்களை மாத்திரம் தொட்டு செல்லலாம் என்று நினைக்கின்றேன். நாங்கள் எங்களுக்கென்று பெற்றிருக்கும் இந்த தீனின்
அருமையான நல்ல பண்பாடுகளை பழக்க வழக்கங்களை எங்கள் வாழ்க்கையில் எடுத்து நடந்து கொள்ள வேண்டிய கடமையும் பொறுப்பும் எங்களுக்கு இருக்கிறது. எங்களால் பக்கத்தில் உள்ளவர்கள் தொந்தரவு பெறக்கூடாது. பக்கத்திலே உள்ள மக்கள் வேதனைப்படும் வண்ணம் ஒரு முஸ்லிம் நடந்து கொள்ள முடியாது. ஒரு முஸ்லிமுடைய செயல் எப்பொழுதும் பக்கத்து வீட்டவனுக்கு நிம்மதி அளிக்கும் வண்ணம் அமைந்து கொள்ள வேண்டும். நாங்கள் எங்களை தொட்டு கேட்க வேண்டும். எங்களுடைய பக்கத்து வீட்டவர்களை அவர்களுடைய சௌகரியங்களை பற்றிய எந்த கவலையும் இல்லாமல் நாங்கள் எங்களுடைய வீட்டிலே உள்ள வானொலிகளின் சத்தங்களை அல்லது டிவியின் சத்தத்தை அல்லது வேறும் ஏதேனும் சத்தங்களை நாங்கள் உயர்த்தி பக்கத்தில் உள்ளவர்களை நாங்கள் தொந்தரவு செய்யவில்லையா? எங்களுடைய இந்த தொந்தரவினால் அவர்கள் எங்களை பற்றி எப்படி புரிந்து கொள்ளப் போகிறார்கள் என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு முஸ்லிம் மற்ற முஸ்லிமுக்கு உதவி செய்வது மாத்திரமல்ல, முஸ்லிம் அல்லாதவனுக்கும் எப்பொழுதும் அவன் உபகாரம் செய்கின்றவனாய்த்தான் இருப்பான் என்பதை அந்த மக்கள் புரிந்து கொள்ளும் வண்ணம் நடந்து கொள்வது எங்களுடைய கடமையாக இருக்கிறது. மற்ற சமூகத்தவர்கள் எங்களோடு வாழுகின்றவர்கள், அவர்களை நாங்கள் எங்களுடைய நேர்மை மூலம் தான் கவர்ந்து கொள்ள முடியும். நடத்தையிலே, பேச்சிலே, எங்களுடைய தொழில்துறைகளிலே எல்லாவற்றிலும் நாங்கள் நேர்மையோடு நடப்பதன் மூலமே பிற சமூகத்தவர்களை நாங்கள் கவர்ந்து கொள்ள முடியும். அவர்களுக்கு ஒரு அளவையும், கலிமா மொழிந்தவர்களுக்கு மற்றொரு அளவையும், முஸ்லிம்களுக்கு ஒரு நிறுவையும், முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு ஒரு மற்றொரு நிறுவையும் என்ற முறையில் நடந்து கொள்ளும் எங்கள் சகோதரர்களும் இருக்கவே செய்கிறார்கள். இதனால் ஏற்படும் விபரீதங்களும் சண்டை சச்சரவுகளும் எத்தனையோ இருப்பதை பார்க்கிறோம். மற்ற சமூகத்தவர்கள், இந்த சமூகத்தை முஸ்லிம்களாக உள்ள இவர்கள் எப்பொழுதும் நேர்மையானவர்கள், அளவை நிறுவையில் எந்த ஒரு குறைவும் செய்யாதவர்கள் என்று பேசக்கூடியதோர் காலம் இருந்தது. இப்பொழுது எதற்கெடுத்தாலும் குறை சொல்லப்படும், சுட்டி காட்டப்படும் ஒரு இனமாக நாங்கள் இருப்பது மிகவும் வருந்தத்தக்க ஒன்றாக இருக்கிறது. பிற சமூகத்தவர்களை, மற்ற மதத்தவர்களை நாங்கள் அவர்களோடு உறவுகள் பேண வேண்டும் என்பதனால் எங்களால் எவ்வளவோ விஷயங்கள் செய்வதற்கு முடியுமாயிருக்கிறது. அனர்த்த நேரங்கள் வந்துவிட்டால் அந்நேரங்களிலே எங்களை சேர்ந்தவர்களுக்கு மாத்திரம் உதவி செய்கின்றவர்களாக அல்லாமல் மற்ற இனத்தை சேர்ந்த அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் கொடுத்துதவும் உயர்ந்த பண்போடு நடந்து கொள்ளும் கடமை எங்களுக்கு இருக்கிறது என்பதை நாங்கள் மனதிலே எடுத்துக்கொள்ள வேண்டும். எங்களுடைய ஜனாசாக்கள் போனால் மாத்திரம் அல்லது எங்களுடைய மக்கள் இறந்துவிட்டால் மாத்திரம் அந்த ஜனாசா வீட்டுக்கு போவதும் உதவி செய்வதும் ஆறுதல் சொல்லுவதும் என்ற நிலை எங்களை விட்டும் அகன்று பக்கத்திலே உள்ளவர்களை நாங்கள் ஆறுதல் சொல்லவும், சென்று பார்க்கவும், உதவி செய்யவும் உள்ள மக்களாக நாம் மாற வேண்டும். அருமை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சமயம் அவர்களுக்கு அண்மையால் கொண்டு செல்லப்பட்ட ஒரு ஜிம்மி காவிருடைய கபர் மையத்தை அவர்கள் அண்மையால் எடுத்து சொல்லப்பட்டது. எடுத்து செல்லப்படுகின்ற நேரத்தில் அவர்கள் அந்த ஜனாசாவுக்காக எழும்பி நின்றார்கள். சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அது ஒரு யூதன் அல்லவா? அந்த இறந்த மரண சாவு எடுத்து செல்லப்படுகின்ற அவர் ஒரு யூதன் அல்லவா? அப்படி இருக்கின்ற வேளை நீங்கள் ஏன் வேண்டும் என்று கேட்டபொழுது, அதுவும் ஒரு உயிர் அல்லவா என்றவர்கள் கேட்டார்கள். நாங்கள் இந்த பழக்கங்களை வைத்திருக்கின்றோமா என்று பார்க்க வேண்டும். எங்களுக்கு பக்கத்திலே முஸ்லிம் மாற்று மத சகோதரர்கள் வாழுகிறார்கள்.
அவர்களுடைய மரணங்களிலெல்லாம் முழுவதாக கலந்து கொள்ளாவிட்டாலும் பக்கத்திலே உள்ளவர்கள் என்ற வகையில் அந்த இடத்துக்கு சென்று வருவதோ அவர்களுக்கு ஆறுதல் சொல்லுவதோ பிழையாக இருக்குமா என்பது என்று சொல்வதற்கில்லை. மனிதர் என்ற ரீதியில், மனிதாபிமான ரீதியில் நாங்கள் நடந்து கொள்ள கடமைப்படுகிறோம். நாங்கள் நடந்து கொள்ளக்கூடிய அநேக விஷயங்களில் அவர்களை நாங்கள் ஒதுக்கி வாழுகின்ற ஒரு தன்மையை பார்க்கிறோம். எங்களுடைய மக்களை சந்தித்தால் புன்முறுவலோடு அவர்களை பேசுகிறோம். எங்களுடைய ஒருவர் வந்துவிட்டால் அவரை அறிமுகப்படுத்துகிறோம். ஆனால் அந்த மாற்று மதத்தவர்களை நாங்கள் அறிமுகப்படுத்தவோ அவர்களோடு உறவாடவோ எங்களுடைய மனம் இடங்கொடுப்பதில்லை. எங்களிடம் நல்ல குணம் இருந்து வர வேண்டும். ஏனென்றால் இன்னல் முஃமின லயுத்ரிகு பிஹுஸ்னி குலுகிஹி தரஜத ஸாயிமில் காயிம். நிச்சயமாக ஒரு முஃமின் அவனுடைய நற்குணத்தின் மூலம் நின்று வணங்கும் நோம்பாளியுடைய நன்மையை அடைந்து கொள்கின்றான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அவர்களுடைய மரணச் சடங்கிலே பங்கு பெற்றுவதென்பதன் கருத்து அவ்விடத்திலே போய் ஃபாத்திஹா ஓதுவதென்பதல்ல, அவர்களுக்கு பிழை பொறுக்க தேடுவதென்பதல்ல, அவர்கள் மூட்டும் நெருப்புக்கு நெருப்பு வைத்து கொடுப்பது என்பது அல்ல. ஆனால் பக்கத்திலே உள்ள அவர்களை போய் பார்த்துவிட்டு வருவது, அஜ்னபி என்றிருந்தால் அங்கு மாத்திரம் ஷரஐ பேணிக் கொள்வதும் எங்களுடைய கடமையாக இருக்கிறது. இந்த வகையில் எங்களுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கின்றன என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். அதேபோன்று அன்புக்குரிய சகோதரர்களை, நாங்கள் செய்யக்கூடிய கடைப்பிடிக்கக்கூடிய எங்களுடைய இந்த நடவடிக்கைகள் அல்லாஹ்வுக்கென்று அமைகின்ற பொழுது அல்லாஹ் அவர்களுக்கு நேர்வழியை காட்டிக் கொடுக்கின்றான். எனக்கு நினைப்பில் இருக்கிறது, இஸ்லாத்தை ஏற்ற ஒரு சகோதரி அவளுக்கு கிடைத்த ஜகாத் பணத்தை எடுத்து கொண்டு போய் தன்னுடைய தாய்க்கு கொடுக்கின்ற நேரத்தில், இது என்ன பணம், நீ எனக்கு தருகிறாய், உனக்கல்லவா நாங்கள் தர வேண்டும் என்று கேட்ட நேரத்திலே முஸ்லிம்கள் அவர்களுடைய செல்வத்தில் வருடத்துக்கு ஒரு விடுத்தம் 2.5 வீதம் ஏழை எளியவர்களுக்கும் இஸ்லாத்தை ஏற்ற நவமுஸ்லிம்களுக்கும் கொடுக்கிறார்கள். அந்த வகையில் எனக்கு கிடைத்த பங்கு இது, உங்களுக்கு தருகின்றேன் என்று சொன்ன பொழுது இஸ்லாத்தில் இப்படியான அம்சங்களும் இருக்கின்றதா என்று கேட்டு அதனை பார்க்கவும், அந்த பிள்ளை தொழுவதை பார்ப்பதற்காகவும் அந்த தாய் வந்த நிகழ்ச்சி எனக்கு இப்பொழுதும் நினைவில் இருக்கிறது. எப்பொழுதும் நாங்கள் முஸ்லிம்கள் என்ற வகையில் நாங்கள் எடுத்து நடக்கும் எங்களுடைய நற்குணங்கள் மற்றோரை கவரும் வண்ணம் இருக்க வேண்டும். அதுவே எங்களுக்கு எல்லா வகையிலும் உதவியாக அமையும். அல்லாஹ்வுடைய தீனை எத்தி வைத்த கடமையை நிறைவேற்றியவர்களாக போகிறோம். அதே நேரத்தில் அல்லாஹ்விடம் எங்களுக்கு நற்கூலியும் கிடைக்கப் போகிறது. முஸ்லிம்கள் மற்ற சமூகத்தவர்களோடு நல்ல முறையில் வாழ வேண்டும். மற்ற மதத்தவர்கள் உங்களுக்கு துன்புறுத்தவில்லை என்றால், உங்களுடைய இடத்தில் இருந்து உங்களை விரட்டவில்லை என்றால், உங்களுடைய தீனை எடுத்து நடப்பதற்கு தடையாக இருக்கவில்லை என்றால், அவர்களோடு நீங்கள் நேர்மையோடும் நம்பிக்கையோடும் நடந்து கொள்ள வேண்டும் என்பது அல்லாஹ்வின் போதனையாகும். லா யன்ஹாகுமுல்லாஹு அனில் லதீன லம் யுகாத்திலூனகும் ஃபித்தீன் வலம் யுக்ரிஜூகும் மின் தியாரிக்கும் அன் தபர்ரூஹும் வதுக்ஸிது இலைஹிம் இன்னல்லாஹ யுஹிப்புல் முக்ஸிதீன். உங்களுடைய மார்க்கத்துக்காக வேண்டி உங்களை உங்களுடைய இடத்தில் இருந்து வெளியேற்றாதவர்களோடும் உங்களோடு போராடாதவர்களோடும் நீங்கள்
நல்ல முறையில் நடந்து கொள்வதையும் நேர்மையோடு நடந்து கொள்வதையும் அல்லாஹ் உங்களுக்கு தடுக்கவில்லை. நிச்சயமாக அல்லாஹ் நேர்மையோடு நடக்கின்றவர்களை விரும்புகின்றான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் மும்தஹினாவின் 8வது வசனத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றான். நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். எங்களுடைய சூழலை நாங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். உரிய நேரத்திலே தொழுகின்றோம். முஸ்லிம் நாமங்களை சூட்டிக்கொண்டு மகிழ்கின்றோம். மற்றும் கடமைகளை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இவற்றுக்கெல்லாம் மேலாக நாங்கள் ஓரளவு நிம்மதியோடு இருக்கிறோம். சில வேளை நாங்கள் சொல்லலாம், சில இடங்களில் பள்ளிவாசல்களை தாக்கினார்கள், அடித்தார்கள், உடைத்தார்கள், உடைக்க பார்க்கிறார்கள், இன்னும் எத்தனையோ அநியாயங்கள் நிறைவேறுகின்றன என்றெல்லாம் இக்களில் சிலர் யோசிக்கலாம். ஆம், அவை நடைபெறுவதாக இருந்தால் அதற்கும் காரணம் நாங்களாகவே இருக்க வேண்டுமே அன்றி வேறொன்றும் இருக்க முடியாது. நாங்கள் எங்களை தொட்டு கேட்டுக்கொள்ள வேண்டும். ஏன் இவ்வாறு நடைபெறுகிறது, ஏன் இந்த நிகழ்ச்சி எங்களுக்கு இப்படி அமைந்து விடுகிறது என்று நாங்கள் பார்க்க வேண்டும். அப்படி அல்லாமல் நாங்கள் முரண்பட்டு கொண்டிருப்பதனால் எங்களுக்கு மற்ற சமய சமூகத்தவர்களோடு உறவாடுதல்களை நல்ல முறையில் வைத்துக் கொள்ள முடியாமல் போய்விடும். எங்கள் மத்தியில் நல்லிணக்கம் வர வேண்டும். எங்கள் மத்தியில் முதலில் நல்லிணக்கம் வர வேண்டும். நாங்கள் பரஸ்பரம் ஆளையால் வறுத்து கொண்டும் ஒதுக்கிக் கொண்டும் தூரப்பட்டு கொண்டும் இருந்தால் மற்ற சமூகத்தவர்களுக்கு முன்மாதிரியான நடுநிலைமையான சமூகமாக நாங்கள் எப்படி இருக்க போகிறோம் என்று எங்களை நாங்கள் கேட்டுக்கொள்ள வேண்டும். சின்ன பிரச்சினைகள் என்று சொல்வதற்கில்லை. எந்த ஒரு பிரச்சினையாயிருந்தாலும் ஒருவரை ஒருவர் மோதிக்கொண்டு நாங்கள் பிரிந்து வாழுகின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய லா தர்ஜிஉ பஅதி குஃபாரன் யضربு பஅதுஹும் ரிகாப பஅதின் என்ற அந்த ஹதீஸுக்கு முரணாக நடந்து கொண்டதன் காரணமாக எங்களுடைய நடவடிக்கைகள் இஸ்லாத்தை கவரும் வண்ணம் அமைந்து விடுவதில்லை. பள்ளியிலே சண்டை வந்தால் போலீசாரிடம் சென்ற பொழுது அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? உங்களுடைய வணக்க ஸ்தலத்தை விடவும் எங்களுடைய வணக்க ஸ்தலம் நிம்மதியாயிருக்கிறது, அங்கே வந்து விடுங்கள் என்று சொல்லப்படும் அளவுக்கு எங்களுடைய ஒற்றுமை குன்றிவிட்டிருக்கிறதை நாங்கள் மறந்துவிட முடியாது. எனவே நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களை சேர்ந்தவர்களை சேர்த்து நடப்பதன் மூலம்தான் மற்ற சமயத்தவர்களை, பிற மத சகோதரர்களை நாங்கள் கவர்ந்து கொள்ள முடியும். பள்ளிவாசல்களின் பக்கம் போய் பாருங்கள். இந்த நாட்டிலே பல்லாயிரம் பள்ளிவாசல்கள் கட்டப்பட்டுள்ளன. வீட்டுக்கு பக்கத்திலே உள்ள பள்ளிக்கு போவதாயிருந்தாலும் பெரிய ஃபஜ்ரோ வண்டியிலே சென்றால் தான் தொழுகை நிறைவேறும் போல் இருக்கிறது. அதனால் பள்ளிவாசலுக்கு அண்மையில் வாகனங்கள் நிறைந்து விட்டால் பிற சமய சகோதரர்கள் ஆத்திரப்படுவதில் நியாயம் இல்லையா என்று பாருங்கள். ஆத்து தரீக ஹக்கஹு, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பாதைக்குரிய ஹக்கை நாங்கள் நிறைவேற்றுகின்றோமா என்று பாருங்கள். நாட்டுப்புறங்களிலே இல்லாவிட்டாலும் நகர்ப்புறங்களிலே எங்களுடைய பிள்ளைகளின் விளையாட்டு மைதானமாக பொதுத்தெரு இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். பெருந்தெருக்களிலே அவர்கள் விளையாடவில்லையா? அப்பாதையிலே செல்லும் வாகனத்தை ஓட்டி வருகின்றவர்கள் எவ்வளவு சிரமப்படுகிறார்கள் என்று பார்க்கவில்லையா? இப்படி இருக்கும் நிலையில் மாற்று மத சகோதரர்களோடு நாங்கள் எவ்வாறு புரிந்துணர்வோடு நடந்து கொள்ள முடியும் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ரமலான் மாதத்தை பாருங்கள். ரமலான் இரவுகளை எடுத்து பாருங்கள். பள்ளிவாசல்களிலே சப்தமிட்டு ஓதப்படுகிறது, தொழுகை நடாத்தப்படுகிறது. மற்றவர்களுக்கு அது பெரும் தொந்தரவாயிருக்கிறது. நோய்வாய்ப்பட்டவர்கள் இருப்பார்கள்,
வயோதிபர்கள் இருப்பார்கள், அறவே கலிமாவை மொழியாதவர்கள் இருப்பார்கள். அவர்கள் எல்லோரும் தொந்தரப்படும் அளவுக்கு எங்களுடைய வணக்க வழிபாடுகள் அமைந்து விடவில்லையா என்று பாருங்கள். நாங்கள் எல்லோரும் இந்த நாட்டு மக்கள் என்று சொல்லுகிறோம். எங்களுடைய தெருவிலே பொது வேலைகள் ஏதும் நடந்தால், சிரமதானங்கள் நடந்தால், அல்லது எங்களுடைய பிள்ளைகள் படிக்கும் பாடசாலையில் சுத்தம் செய்யும் வேலை, வளவுகளை துப்புரவுபடுத்தும் வேலை என்று ஏதேனும் எங்களுக்கு அழைப்புகள் வந்தால் நாங்கள் கலந்து கொள்ளுகின்றோமா? பிற சமய சமூகத்தவர்கள் எங்களை எப்படி புரிந்து கொள்வார்கள்? இவர்களுக்கு அவர்களுடைய காரியம் மாத்திரமே அன்றி பொது வேலைகளில் பங்கெடுக்கும் எந்த உணர்வும் இல்லாதவர்கள் இவர்கள் என்று சொல்வதை பார்க்கிறோம். நாங்கள் இதனை அதிகமாக முஸ்லிம்களை பற்றி பேசப்படுவதை கண்டும் கேட்டும் அனுபவித்தும் இருப்பதனால் தான் இத்தகைய ஒரு பொதுவான சபையில் இதை சொல்வதை பொருத்தம் என்று நான் நினைக்கிறேன். அதே போன்றுதான் ஏமாற்றும் மோசடியும் எங்களுடைய சகோதரர்கள் செய்து வருவதை அவர்கள் இப்பொழுது பத்திரிகைகளில் எப்படி எழுதுகிறார்கள். விமானத்தளத்திலே ஒரு முஸ்லிம் பிடிபட்டார். கடத்தி சென்ற தங்கத்தோடு ஒரு முஸ்லிம் பிடிக்கப்பட்டார். இத்தனை ஆயிரம் அல்லது லட்சம் பெறுமதியான போதைப் பொருளை கடத்தி வந்தார் என்று சொல்லி இதை முஸ்லிம் என்று கூறுவதற்கு கூறும் அளவுக்கு அந்த எழுத்தாளர்களுடைய, அந்த நிருபர்களுடைய, செய்தியாளர்களுடைய உள்ளம் எங்களை பற்றிய வெறுப்போடு செயல்படுகிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். பிற சமூகத்தவர்களோடு நல்லுறவு கொண்டாட வேண்டும் என்பதனால் அவர்களில் சிலரை நாங்கள் பயன்படுத்தி எங்களுடைய கள்ள கடத்தலுக்கு பயன்படுத்துகின்றோம். முஸ்லிம்கள் வியாபாரிகள் என்ற பெயரோடு இருக்கிறார்கள். அந்த வியாபாரத்துக்கு தேவையான பொருட்களை முஸ்லிம் அல்லாதவர்களை கொண்டு போய் அந்த பொருள்களை அவர்களின் பெயரில் போட்டு கொண்டு வந்து இந்த நாட்டிலே விற்பனை செய்கின்ற பொழுது, அல்லது விமான தளத்திலே வேறெங்கோ பொடிபடுகின்ற பொழுது யாரை இது பாதிக்கிறது? முஸ்லிம்களையும் இஸ்லாத்தையும் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. எங்களுடைய திருமணங்களை பாருங்கள். எங்களுடைய திருமணங்கள் ஆடம்பரமாக நிகழ்ந்து விடுகின்றன. அந்த ஆடம்பர நிகழ்வுகள் எவ்வளவு பெரிதாக நடைபெறுவது என்றால் 15க்கு மேற்பட்ட சாப்பாடுகள் ஒரு திருமணத்துக்காக நடந்து முடிகிறது. மாப்பிள்ளை பார்க்க, பெண்ணை பார்க்க, பிறகு அடையாளம் போட, பிறகு நாள் குறிப்பிட, பிறகு 2 சாராரின் உறவினர்களும் வர, பிறகு மருதோண்டி கல்யாணம், பிறகு மாப்பிள்ளை வரும் கல்யாணம், பெண் போகும் கல்யாணம், வெளியுமா கல்யாணம், வீடியோ கல்யாணம், அவ்வளவு நிகழ்ச்சிகளையும் படம் பிடித்த வீடியோவுக்கு ஒரு கல்யாணம், பிறகு நண்பர்களை வைத்தொரு விருந்து, பிறகு உறவினர்களையும் நண்பர்களையும் அவர்களுடைய அறிமுகத்துக்காக ஒரு விருந்து என்று இப்படியாக எங்களுடைய செல்வம் அழிந்து தொலைந்து போய்கொண்டிருக்கிறது. இதை பார்க்கும் மாற்று மத சகோதரர்கள் எங்களை எப்படி புரிந்து வைத்துக் கொள்வார்கள்? அவர்களோடு நாங்கள் அவர்களுடைய ஏதாவது ஒன்றுக்கு எங்களால் ஏதேனும் கொடுபட்டிருக்குமா? உதவியாக நாங்கள் ஏதேனும் செய்திருக்குமா? நேற்றிரவு நீங்கள் அல்லது முந்த நாள் இரவு நீங்கள் பார்த்திருப்பீர்களோ தெரியாது, வானொலி தொலைக்காட்சி சேவையில் செய்தியை ஒளிபரப்புகின்ற நேரத்திலே 2 கைகளையும் இழந்தோரு சிங்கள பிள்ளை தன்னுடைய கையால் எழுதி 5ஆம் ஆண்டு பரீட்சையில் முதல் சித்தி பெற்று காலால் எழுதி முதல் சித்தி பெற்ற அந்த பிள்ளையை பார்த்தபோது என்னுடைய கண் கலங்கிவிட்டது. எனக்கு கிடைத்திருக்கும் பிள்ளைகள் எல்லோருக்கும் எல்லா கைகளும் கால்களும் நிரப்பமாக இருக்கிறது. பரீட்சையில் சித்தி அடையவில்லை. ஆனால் 2 கைகளும் போன அந்த பிள்ளை காலால் எழுதி சித்தி அடைகிறது. மாத்திரமல்ல, அந்த பிள்ளையின் எழுத்தை எடுத்து காட்டினார்கள். அச்சு எழுத்து போன்றிருந்தது.
அன்பின் சகோதரர்களை, இவர்களும் ஆதத்தின் மக்கள் அல்லவா? எங்களுடைய உள்ளத்திலே மனிதாபம் வருமாயிருந்தால், கருணை வருமாயிருந்தால், அந்த பிள்ளைக்கும் ஏதாவது ஒரு ஸ்காலர்ஷிப்பாவது சென்றடையுமாயிருந்தால் அது முஸ்லிம் சமூகத்துக்கு ஒரு பெருமை என்றே நான் நினைக்கிறேன். மாற்று மத சகோதரர்களோடு நாங்கள் அன்பாக பழக வேண்டும், இஸ்லாத்தை ஏற்ற குமரிகளுக்கு வாழ்க்கை கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட சகோதரர்கள் எத்தனையோ பேர் திருமணம் செய்துவிட்டு நட்டாற்றில் விட்டு விடுகிறார்கள். அத்தகைய அந்த சகோதரிகளை இடையிலே விட்டுவிட்டு அநியாயம் செய்த காட்சிகளையும் பார்க்கிறோம். சமீபத்திலே இஸ்லாத்தை ஏற்று முஸ்லிமாக வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு சகோதரிக்கு எங்களுடைய சகோதர முஸ்லிம் ஒருவர், அவர் பிறக்கிற போதே முஸ்லிம், பிறக்கிற போது எப்படியோ தெரியாது, பிறக்கிற போது முஸ்லிமாக பிறந்தவர் அப்பெண் பிள்ளையை திருமணம் செய்துவிட்டு பிள்ளையையும் ஹதியாவாக கொடுத்துவிட்டு இப்பொழுது அவளை விட்டும் ஒழித்து திரிந்து கொண்டிருக்கிறான். இவ்வாறான துரோகங்கள் நடைபெறுகின்ற பொழுது எங்களை பற்றி, எங்களுடைய சமூகத்தை பற்றி மாற்று மத சகோதர சகோதரிகள் எவ்வாறு புரிந்து வைத்துக் கொள்வார்கள் என்று நாங்கள் பார்க்க வேண்டும். அப்படியாக அநியாயம் இழைக்கப்பட்டவர்கள் எத்தனையோ பேர். அடுத்ததாக நாங்கள் மரண விசாரணை அதிகாரிகள், போலீசார், ஜிஎஸ் போன்றவர்களை நாங்கள் தேவைக்கு மாத்திரமே பயன்படுத்திக் கொள்ளுகிறோம். விழா நடக்கிறது, போலீஸை அழைக்கிறோம், வருகிறார்கள். ஒரு சர்டிபிகேட் எடுக்க வேண்டும், ஜிஎஸ்ஸிலும் போய் வருகிறோம். வேறு ஏதேனும் தேவை இருந்தால், நாங்கள் யாராவது மௌத்தாகி அதை கிழித்து விசாரணை செய்யாமல் எடுத்துக்கொள்ள வேண்டுமென்றால் மரண விசாரணை அதிகாரியை போய் சந்திச்சு சிரிச்சு ஒரு மாதிரி வேலையை முடித்துக் கொள்கிறோம். இந்த அளவு தான் எங்களுடைய தொடர்பு இருக்கிறது. ஏன் நாங்கள் அவர்களை எங்களுடைய முஸ்லிம் பாடசாலைகளின் விழாக்களுக்கு அழைக்கக்கூடாது? மதரசாக்களின் விழாக்களுக்கே அழைக்கக்கூடாது? ஏன் அவர்களை எங்களுடைய வீடுகளிலே நடைபெறும் நல்ல காரியங்களில் பங்கு பெற்ற செய்யக்கூடாது? அந்த சமூகத்தவர்களை நாங்கள் தேவைக்கு மாத்திரம் கருவேப்பிலையாக பயன்படுத்தும் மக்களாக நாங்கள் இருக்கிறோம் என்று அவர்கள் எங்களை நினைக்கும் வண்ணம் நாங்கள் நடந்து கொள்ளக்கூடாது. மாற்று மத சகோதரர்கள் எங்களை சரியான முறையில் புரிந்து கொள்ள வேண்டுமாயிருந்தால் நாங்களும் மனிதர்கள் என்ற ரீதியில் எங்களுடைய மனித உணர்வை நாங்கள் பிரதிபலிக்கும் வண்ணம் மனிதாபிமானமாக நடந்து கொள்ள வேண்டும். ஆஸ்பத்திரிகளிலே உள்ள நர்ஸ்மாரை பாருங்கள். பிள்ளை வருவதற்கும் வேறு ஏதும் வைத்திய தேவைகளுக்கும் ஆஸ்பத்திரிக்கு சென்று விட்டால் அவர்களை அங்கு கண்டு பல்லளித்து காரியங்களை சாதித்து விட்டு வந்து விடுகிறோம். வெளியேறி வருகின்ற பொழுது அவள் பஸ்ஸுக்கு நிற்பார், நாங்கள் வாகனத்திலே சென்று விடுகிறோம். ஏன் அழைத்து செல்வதற்கு கூட எங்களுடைய மனைவி இருக்கிறாள். அப்படியான நேரத்தில் ஒரு பெண்ணோடு ஒரு பெண்ணாக அழைத்து செல்வதற்கு தடையேதும் இருக்கிறதா என்று சிந்தித்து பாருங்கள். அன்பின் சகோதரர்களே, நாங்கள் எப்பொழுதும் எங்களுடைய வேலைகளை காரியங்களை சாதிக்கின்ற பொழுது நாங்கள் அவர்களை ஒருபோதுமே அழைப்பதில்லை. ஊரிலே கௌரவிப்போம். முதல் விடுத்தம் பல்கலைக்கழகத்துக்கு சென்றவர்களை வரவேற்கிறோம். 20 வருடம் ஜிஎஸ் ஆக இருந்தவரை கண்டதும் கிடையாது, பாராட்டியதும் கிடையாது. அவர் அப்படியே இருந்து மாறி சென்று விட்டார், புதியோரால் வந்து விட்டார் என்று சொல்லும் அளவுக்குத்தான் எங்களுடைய தொடர்புகள் இருக்கின்றன. இந்த வகையில் எல்லாம் நாங்கள் எங்களை பார்த்து எங்களுடைய தொடர்புகளை நாங்கள் தான் மீள் பரிசீலனை செய்து கொள்ள வேண்டும். நான் ஏற்கனவே சொன்னேன், பொது வேலைகள் என்று வருகின்ற பொழுது எங்களுடைய பிள்ளைகளில் அதிகம் பேர் முஸ்லிம் பாடசாலைகள் அல்லாத இடங்களில் படிக்கிறார்கள். அந்த பாடசாலைகளில் பொது வேலை திட்டங்களுக்கு அழைக்கப்படுகின்ற பொழுது பெற்றோர்கள் செல்லுகின்றார்களா? இல்லை. இந்த இடத்திலும் எங்களுடைய சமூகத்தை பற்றித்தான் அவர்கள் பிழையாக விளங்கிக் கொள்கிறார்கள். மாற்று மத சகோதரர்களோடுள்ள தொடர்புகள் பற்றிய பேச்சு ஒரு நீண்ட பேச்சு.
அதனை பேசுவதாக இருந்தால் ஒவ்வொரு அம்சமாக எடுத்து பேச வேண்டும். அதற்கு இடம் கொடுக்காது என்பதை தெரிந்து கொண்டதனால்தான் சில விஷயங்களை மாத்திரம் நான் பொறுக்கி எடுத்து உங்கள் முன்னால் வைத்தேன். ஏதேனும் நல்லவை இருந்தால் அது அல்லாவின் அருளால் உங்கள் முன் எடுத்து வைக்கப்பட்டதாகும். ஏதேனும் தவறுகள் இருந்தால் அதற்காக நான் அல்லாவிடம் பிழை பொறுக்க தேடுகிறேன். அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம் லி வலக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.